CA Foundation Principles and Practice of Accounting. Accounting for Special Transactions. Presented by Madi Academy for Accountancy. அனைவருக்கும் வணக்கம். இது CA Foundation கோர்ஸில் Principles and Practice of Accountingல Chapter 6ல Accounting for Special Transactionsல Unit 2 Sale of Goods on Approval or Return Basis. So far நம்ம Bill of Exchange பார்த்துருக்கிறோம். இப்போ பார்க்க போகிறது Sale of Goods on Approval or Return Basis. Thanks to the subscribers. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடரவும். Sale of goods on approval or return basis. Okay. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட விளக்குவோம். A அப்படின்ற ஒரு செல்லர் இருக்கார். இவருடைய கஸ்டமர் B இருக்கலாம், C இருக்கலாம், இல்லை D இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இவர் என்ன பண்ணுவார், வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் பியோட ஒப்புதல் இல்லாமையோ இல்லை சியோட ஒப்புதல் இல்லாமையோ இல்லை டின்னு ஒப்புதல் இல்லாமல் ரெகுலராக இவர்கிட்ட குட்ஸை ஒரு சர்டன் இன்டர்வலில் இவருக்கு அனுப்பி வச்சுட்டே இருப்பார். சம்டைம்ஸ் புது குட்ஸ் ஏதாவது வந்திருக்கும், அதை அனுப்பி வைப்பார். இல்லை டிஸ்கவுண்ட்ஸில் எதாவது இருக்கும், ஸ்பெஷல் எதாவது இருக்கும், டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கஸ்டமருடைய அதாவது பையருடைய கன்சென்ட் இல்லாமல் அனுப்பி வச்சிருவார். இந்த மாதிரி அனுப்பி வைக்கிற குட்ஸை இவங்க இந்த பிஓ இல்லை சிஓ அக்செப்ட் பண்ண அவசியம் கிடையாது. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, அக்செப்ட் பண்ணலாம் இது ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே, பிக்கு குட்ஸ் அனுப்பி வைக்கும்போது என்ன பண்ணுவார்னா, குட்ஸ் அனுப்புறன்ட்டு எழுத மாட்டார், சேல்ஸ்னே எழுதிடுவார். குட்ஸை சேல்ஸ் டு பி அப்படின்னு எழுதிடுவார். பி என்ன பண்ணுவார், இது அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா ஓகே, அக்செப்ட் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணார்னா சேல்ஸ் இது ரிவர்ஸ் பண்ணுவார். இவர் சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணி இது பண்ணிக்குவார். இது ஒரு இது ஓகேவா, இந்த ஒரு கான்செப்ட். அடுத்தது சப்போஸ் பிக்கு டைம் கொடுத்துருப்பார், 15 டேஸ்க்குள்ளே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 15 டேஸுக்குள்ளே பி சொல்லாமல் விட்டார்னா இட் இஸ் ட்ரீட்டட் பஸ் சேல். அதை அக்செப்ட் பண்ணிட்டார் அர்த்தம், சேலில் அக்கௌண்ட்டு ஃபுல்லாகிடும். ஓகே, இப்போ 20/12/2019 வச்சுங்களா, 19 குட்ஸ் அனுப்புகிறாரு, பிக்கு அனுப்புகிறாரு. 15 டேஸ் டைம் கொடுக்குறாரு. 15 டேஸில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்றாரு. 15 டேஸ் எப்போ முடியுது, 4/1/2020 முடியும். ஆனால் 15 டேஸ் டைம் வரையும் இருக்குது. இவர் அக்கௌண்ட்ஸ் எப்போ முடிக்கணும், 31/12/2020 2019 முடிச்சாகணும் இல்லையா. அப்போ குட்ஸ் எங்கே இருக்குது, பி கிட்ட போய் இருக்குது. இந்த டைமில் பி கிட்ட தான் குட்ஸ் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ஏற்கனவே சேல்ஸும் கணக்கு போட்டதால இருந்தாலும் உள்ள அனுப்பினால இந்த குட்ஸை அந்த டேட்டில் இவர் அக்செப்ட் பண்ணார், அக்செப்ட் பண்ணல தெரியலன்றதுனால என்ன பண்ணுவார், இந்த குட்ஸை ரிவர்ஸ் பண்ணுவார். ஆனால் குட்ஸை கேட்டு வாங்கிக்க மாட்டார், இவர்கிட்டே இருக்கும். இது ஏவோட அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி வச்சுக்குவார். இதை ஸ்டாக்காக ட்ரீட் பண்ணிக்குவார். இதுதான் இது. ஆக சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் அப்ரூவல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்னா, அப்ரூவல் ஆச்சுனாக்கா பையர் அப்ரூவல் பண்ணார்னா சேல்ஸு, அப்ரூவல் பண்ணலன்னா சேல்ஸ் ரிட்டர்ன், அவ்வளோதான். ஆனால் பையர் கேட்கல அவசியம் கிடையாது. இப்போ செல்லர் அவருக்கு வித்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப சிம்பிள். இதில் ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, செல்லரு குட்ஸை அனுப்பின உடனேவே அதை சேல்ஸாக ட்ரீட் பண்ணுவார், அவ்வளோதான். ஓகேங்களா. இதுக்கு எப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது முன்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதனுடைய டெஃபினேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் or on return basis means goods are delivered to the customers. கஸ்டமருக்கு goods deliver with the optionனா அவங்களுக்கு விருப்பம், to retain or return, நான் வச்சுக்கலாம் இல்லை ரிட்டர்ன் பண்ணிடலாம். them within a specific period, குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணிடலான்னு சொல்லலாம். இந்த ஆப்ஷன் கஸ்டமருடைய ஆப்ஷன்ஸ். இது நான் சொன்னது தான். அதாவது செல்லரு குட்ஸை இது பண்ணுவார், அனுப்பிடுவார். ஆனால்
டெலிவரி பண்ணுவார். ஆனால் கஸ்டமரு அவருக்கு ஆப்ஷன் இருக்கும், அந்த குட்ஸை ரீட்டைன் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணாலும் பண்ணலாம். ரீட்டைன்னா வச்சுக்கிறது, ரிட்டர்ன்னா திருப்புறது வித் ஏ ஸ்பெசிஃபைட் பீரியட், அது குறிப்பிட்ட பீரியட். இதுதான் வந்து டெஃபினேஷன். ஓகே, இப்போ ஒன்றுனா பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஜேர்னல் தான் போடுவாங்க. எப்படி ஜேர்னல் போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு முதல்ல ஒன்றுனா பார்ப்போம். கூட்ஸு சென்ட் ஆன் சேல் ஆர் இது ரிட்டர்ன் பேசிஸில். கூட்ஸு சென்ட் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். இது மாதிரி பண்ணாருன்னா என்ன பண்ணாருன்னா, இப்போ வந்து இப்போ திருப்பி சொல்கிற பாருங்க. இந்த இதில் வந்து ஏ செல்லர் வச்சுக்குவோம், ஏ செல்லர், பி வந்து பையர் ஆர் கஸ்டமர். ஓகே, எப்படி இருக்கட்டும். இப்போ ஏ குட்ஸை வச்சு இது அனுப்பணும்னு என்ன பண்ணுவார்னா, குட்ஸுக்கு வந்து சேல்ஸாக ட்ரீட் பண்ணுவார். ஏவை பொறுத்த வரைக்கும் அவருடைய புக்ஸில் சேல்ஸாக ட்ரீட் பண்ணுவார். வாங்கிறது யார்? பையர் இல்லையா? பையர்ன்றதால பி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்குவார். ரொம்ப சிம்பிள். அவர்கிட்ட வித்துடுவார், ஏன்னா எனக்கு பணம் வரலை, அதனால் பியை டெபிட் பண்ணிக்குவார். இது பின்றது யார்? கஸ்டமர். பி வந்து இது இப்படி சொல்லலாம், சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படி சொல்லுவோம். உங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட் இது ட்ரேடு ரெசீவபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இல்லைன்னா கஸ்டமர் அக்கௌண்ட். இந்த பின்றது பி தெரிஞ்சால் பி போடணும், இல்லைனா வந்து கஸ்டமர் அக்கௌண்ட். ஜென்ரல் எக்ஸாம்பிள், கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், எவ்வளோ அமௌண்ட் விற்கிற இது பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டு. இப்போ கஸ்டமர் அக்கௌண்ட் பதில் பார்ட்டி நேம் பியாக இருந்தால் பின்னு போடலாம், இல்லைனா வந்து கஸ்டமர் பதில் வந்து ட்ரேட் ரெசீவபிள், ஜென்ரலாக வந்து ட்ரேடு ரெசீவபிள் அக்கௌண்ட் இது வேணால் போடலாம். பட் சேல்ஸ் மாறாது. ஓகேவா? இப்போ குட்ஸு சென்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவார்? சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேல்ஸில் வந்து அக்கௌண்ட்டில் போட்டுக்குவார். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள். இப்போ குட்ஸுக்கு கொடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு வந்து குட்ஸை கொடுத்துட்டோம். நம்ம அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்கிறோம்? பி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? போட்டுக்கிறோம். இப்போ செகண்ட் என்னன்னா, பி என்ன பண்ணார்னா, எனக்கு இந்த பொருள் வேணாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது குட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறாரு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணார். ரிஜெக்டட் ஆர் ரிட்டர்ன் பண்ணார். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, பி எனக்கு டெபிட் பண்ணியிருந்தோமா, அப்போ இவர் கிரெடிட் பண்ணி ஆகணுமா? டு பி அக்கௌண்ட். சேல்ஸ் கிரெடிட் பண்ணியிருந்தோமா, சேல்ஸ் இப்போ என்ன நம்ம சேல் ஆகலையா, சேலை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக வந்து நம்ம என்ன சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போடுவோம் இல்லையா? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போடணும் அவசியம் கிடையாது, ரிட்டர்ன் போடலாம், தப்பு கிடையாது. அது போய் டைரெக்டாகவே வந்து சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பி அக்கௌண்ட். யார் பார்ட்டியோ அது, அதாவது குட்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா, குட்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா குட்ஸை சேல் பண்ணுறாரு, பி அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் பண்ணுறாரு. குட்ஸை ரிஜெக்ட் பண்ணார்னா சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பி அக்கௌண்ட். அந்த இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி. ஓகேவா? ரெண்டு முடிஞ்சிருந்தா அடுத்து மூணாவது பார்ப்போம். ஓகே, இப்போ 3 பி என்ன சொல்றாருன்னா, நீ அனுப்பின குட்ஸை நான் வைத்துக்கிறேங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க அப்படின்றாரு. பி வந்து அக்செப்டட், இந்த குட்ஸை நான் வந்து ஒற்றுக்கொள்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னாரு. இப்போ என்ன ஜேர்னல் போனோம் இங்கே? பொதுவாக இந்த ஜேர்னல் என்ன போனாக்கா, பி அக்செப்ட் பண்ணார்னா பி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகணும், அக்செப்ட் பண்ணார்னா. ஆனால் இந்த என்ட்ரி நம்ம வந்து ஏற்கனவே இங்கே போட்டோம் குட்ஸ் ஆன் பண்ணோன்னு, அதனால் இந்த இடத்துல எந்த என்ட்ரியும் தேவை. பி அக்செப்ட் பண்ணிட்டார்னா நோ என்ட்ரி, என்ட்ரி வந்து நோ என்ட்ரி, எந்த என்ட்ரியும் தேவையில்லை. குட்ஸை விற்கும்போது, அதாவது குட்ஸை விற்கிறதில்ல, அனுப்பும்போது யார் வாங்குறாரோ அவர் பேருக்கு டெபிட் பண்ணிட்டு டு சேல்ஸ் போட்டுறோம். அவர் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ரிட்டர்ன் பண்ணிட்டார்னா அது அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி போட்டுறோம். அவர் அக்செப்ட் பண்ணிட்டார்னா ஆல்ரெடி இந்த என்ட்ரி இங்கே போட்டுட்டோன்றதுனால இங்கே வந்து மூணாவதுல வந்து நம்ம என்ட்ரி போகிறது கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஓகே, அடுத்தது பாருங்க, 4 பார்ப்போம். 4 என்ன சொல்றாங்கனாக்கா, இப்போ குட்ஸு அக்செப்டட்
on higher price than invoice price. அதாவது ஏ என்ன பண்றாருன்னா பி என்றவருக்கு குட்ஸ் விற்கிறாரு. குட்ஸ் சென்ட் ஆன் குட்ஸ் எவ்வளோன்னா 5000 rupees வேல்யூக்கு அனுப்புறாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன போட்டிருப்போம், பி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு இந்த 5000 இங்கே போட்டிருப்போம். ஓகேவா? பி என்ன பண்ணுறோம்னா சம்டைம்ஸ் ரீசனால இஷ்யூஸ்னால என்ன பண்ணாருன்னா அவர் வந்து இந்த 5000 வந்து பிரைஸ் எஸ்கலேஷன் ஆகிடுது, விலை அதிகமாக வருது. ஏ என்ன சொல்றாருன்னா குட்ஸ் நான் 5000 அனுப்பினேன், ஆனால் இப்போ கட்டுப்படி ஆகாது, அது 5500 அக்செப்ட் பண்ணிக்க இல்லை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்றாரு. பி வேற வழி இல்லாமல் 5500க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அப்போ என்ன ஜேர்னல் வரலாம், இது எல்லாமே புக்ஸ் ஆஃப் ஏ தான். அப்படிங்களா? ஏன்னா ஏ தானே போகிறோம். இப்போ ஏ என்ன பண்ணுவார்னா திருப்பி ஒரு ஜேர்னல் போடுவார். பி வந்து எவ்வளோ தரும் டிஃப்ரெண்ட்டு, 500 டிஃப்ரெண்ட் தரணுமா, ஏற்கனவே 5000 நம்ம அக்கௌண்ட் போட்டோம். அப்போ 500 டிஃப்ரெண்ட் போடணும்னா மறுபடியும் பி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் போட்டு அந்த 500 டிஃபரன்ஸை ஜேர்னல் போட்டுக்குவார். ஏன்னா ஏற்கனவே 5000 டிஃபரெண்ட் அக்கௌண்ட்ஸ் போட்டோம், திருப்பி ஒரு 500 டெபிட் பண்ணோம். சேல்ஸ் ஏற்கனவே 5000 போட்டு வச்சிருக்கோம், கிரெடிட் பண்ணிட்டோம், இன்னொரு 500 இது பண்ணிக்கோம். ஓகேவா? ரைட். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது வச்சுங்க, ரிவர்ஸ் ஆகுது. அதாவது ஏ குட்ஸை வந்து 5000 rupeesக்கு வந்து பிக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் விலை குறைஞ்சி பி என்ன சொல்கிறாரு, 4500 வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க அப்படின்றாரு வச்சுங்களேன். ஏற்கனவே வந்து பி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ்ன்னு போட்டு இங்கே 5000 போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ ஆனால் 4000 தான் தர, 4500 தரேன்னு சொல்கிறாரு போது பிக்கு வந்து நம்ம டெபிட் வந்து 5000 டெபிட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம குறைக்கணும் இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பி வந்து ரிவர்ஸ் என்ட்ரி போடணும். ரிவர்ஸ் போது டு பி அக்கௌண்ட் போட்டுட்டு 500. ஏன் எதில் வருது, சேல்ஸ் வந்து 5000 போட்டு வச்சுருந்தோம், ஆனால் இப்போ வந்து 4500 தான் ஒத்துக்கிறாருங்க, 500 குறைஞ்சிருது இல்லையா? அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பி அக்கௌண்ட் போட்டு ரிவர்ஸ் இது போடுவாங்க. அதான் அந்த டிஃபரன்ஸ். இதில் வந்து மேலே போட்டதில் வந்து அதிகமாகுது, அதனால் எகைன் அவர் டெபிட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து குறையுது, அதனால் அந்த எவ்வளோ குறையுதோ அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு லெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரைட், புரியுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், குட்ஸு அனுப்பினார்னா என்ன பண்ணுவார்னா பார்ட்டி அக்கௌண்ட், பார்ட்டியாக இதோ கஸ்டமராக யாரோ பார்ட்டி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். ஓகேங்களா? பார்ட்டி குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டார்னா சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்டி அக்கௌண்ட். ஓகேவா? பேமெண்ட்டில் டிஃபரெண்ட் இருந்ததுன்னா இவருக்கு அதிகமாக விற்கிற மாதிரி இருந்தார்னாக்கா பார்ட்டி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அந்த டிஃப்ரெண்ட்டு. சப்போஸ் கம்மியான விலைக்கு மறுபடியும் அனுப்பினோட கம்மியாகி போச்சுனாக்கா பார்ட்டியை கிரெடிட் பண்ணோம். அப்போ ஏற்கனவே சேல்ஸினுடைய வேலையை குறைக்கணும்னால சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பார்ட்டி அக்கௌண்ட் போட்டுட்டு டிஃப்ரெண்ட்டு லெஸ் டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் வந்து குறையிறத போட்டுக்கார். ஓகே. சப்போஸ் இயர் 2ல் குட்ஸ் வந்து ஸ்டில் வித் கஸ்டமர், ஆனால் கஸ்டமருக்கு இன்னும் டியூ டேட் இருக்குது, டைம் இருக்குது மாதிரி இருந்தாக்கா அப்போ என்ன பண்ணுவார்னா அக்கௌண்ட்ஸை வந்து சேல் இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலைன்றதுனால சேல்ஸ் எடுத்துன்னு போட்ட அக்கௌண்ட்டை சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பார்ட்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குவாங்க, போட்டு ரிவர்ஸ் பண்ணுவார். ஆனால் ஸ்டாக் அவர் கையில் இருந்ததுன்னா ஸ்டாக்கு தனியாக என்ட்ரி போட மாட்டாங்க. ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது மட்டும் அப்போ மட்டும் வந்து ஸ்டாக்கு வித்து கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போட்டு டூ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குவாங்க. குட்ஸு அனுப்பின குட்ஸு கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டார்னா அதுக்கு எந்த என்ட்ரியும் வராது. ஏன்னா அவர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணதான் நினச்சிக்கிட்டு பார்ட்டியை டெபிட் பண்ணிட்டு சேல்ஸ் கிரெடிட் பண்ணிட்டோம். அப்போ அக்செப்டட் பண்ணார்னா தனியாக நோ என்ட்ரி. இவ்வளோதான் என்ட்ரி, 4 என்ட்ரி தான் வரும். குஜராத் குட்ஸ் ஆன் அப்ரூவல் பேசிஸில் 4 என்ட்ரி தான் வரும், வேறு எதுவும் வராது. ஓகே. சி சென்ட் குட்ஸ் to his customer on sale or return basis. The following transactions took place on during 2016. ஓகேவா? செப்டம்பர் 15 sent goods to customer on sale or return basis at cost plus 33 1/3%. அதாவது 15 செப்டம்பர் அன்னைக்கு குட்ஸ் அனுப்பியிருக்கிறாரு, 33/1/3% காஸ்ட் பிளஸ் ரிட்டர்ன் பேசிஸ் வச்சு கொடுத்துருக்காரு. தட் மீன்ஸ் என்னன்னாக்கா
100 காஸ்டா இருந்ததுன்னா 133 ரூபா 1/3 ருபீஸ்க்கு இந்த குட்ஸை வந்து விற்கிற இது பண்ணார். அதாவது இப்படி போடுங்க. இது வந்து சேல் பிரைஸ், இது வந்து காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் இது எப்போ எடுத்துக்கணும்னாக்கா காஸ்ட் பிரைஸை எப்போ எடுத்துக்கும்? காஸ்ட் பிரைஸை வந்து ஸ்டாக் கால்குலேட் பண்ணும்போது எடுத்துக்கணும். இப்போ இங்கே தேவையில்லை, இது இருக்கட்டும். 100 ரூபா காஸ்ட் பிரைஸாக இருந்தால் 133 ரூபா சேல்ஸ் பிரைஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம். குட்ஸ் சென்ட் குட்ஸ் கஸ்டமர் ரிட்டர்ன் பேசிஸில் இந்த இதில் 15 செப்டம்பர் ஆச்சா, 15/9 குட்ஸ் சென்ட்னா என்ன போனது? யார் பார்ட்டி பேர் இங்கே தரல, அப்போ வந்து கஸ்டமர் அக்கௌண்ட் தான் போட்டுக்க. நம்ம ஈஸியாக வந்து கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் எவ்வளோ? 1 lakh. ஓகேவா? டு சேல்ஸ். இதில் வந்து எதுவும் கிடையாது, குட்ஸை கொடுத்துட்டோம். ஓகே, குட்ஸ் ரிட்டர்ன் இது வந்து ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இந்த என்ட்ரி. ரெண்டாவது என்ட்ரி பாருங்க, அக்டோபர் 20. டைம் லிமிட்லாம் கொடுக்கல. அக்டோபர் 20 என்ன பண்ணுறாங்கன்னா, குட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர் வந்து குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. எவ்வளோ? 40,000 ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அப்போ 40,000 ரிட்டர்ன் பண்ணா 20 10ல் 40,000 ரிட்டர்ன் பண்ணாருன்னா இந்த சேல்ஸை குறைக்கணுமா? அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கஸ்டமர் அக்கௌண்ட். கஸ்டமர் பேர் தரல நமக்கு, இங்கே ஒரு 40,000. ஓகேவா? இது 40,000 ஆகிப்போச்சு. கஸ்டமர் அக்கௌண்ட் டேட்டா டு இப்போ வந்து இது ரைட். ஓகே, அடுத்தது பாருங்கள், இதை நம்ம என்ட்ரி போட்டோம், இது என்ட்ரி போட்டோம். மூணாவது பாருங்கள், நவம்பர் 25 ரிசீவ் லெட்டர்ஸ் ஆஃப் அப்ரூவல் ஃப்ரம் கஸ்டமர் 40,000 நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம வந்து 1 lakh குட்ஸு 1 lakhக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் 40,000 ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. மீதி இன்னும் 60,000 இருக்குது. இந்த 60,000த்தில் 40,000 நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டாரு. அக்செப்ட் பண்ணால் ஏதாவது என்ட்ரி வருமா? நோ என்ட்ரி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 1 lakh சேல்ஸ்னு போட்டோம். இந்த 40,000 போடும்போது மைனஸ் சேல்ஸ் போட்டோம், சேல்ஸ் ரிவர்ஸ் போட்டோம். மீதி 60,000 ஏற்கனவே அட்டுக்கு போனோம். இந்த 40,000 அக்செப்ட் பண்ணாருன்னா நோ என்ட்ரி. ஓகேவா? இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ அவர் அக்செப்ட் பண்ணோம்? 20,000 அக்செப்ட் பண்ணோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குட்ஸ் வித் கஸ்டமர் 31 டிசம்பர் 31 பாருங்கள். குட்ஸ் வித் கஸ்டமர் அவைட்டிங் அப்ரூவல். இன்னும் இந்த 20,000 வந்து அப்ரூவல் இன்னும் தரலை. 31 வந்து டிசம்பர் சி ரெக்கார்ட் சேல்ஸ் ஆர்டினரி சேல்ஸ் இவர் ரெக்கார்ட் பாஸ் த நெசசரி ஜேர்னல் இந்த புக்ஸ் ஆஃப் வந்து 31 டிசம்பர் சொல்கிறாங்க. 31/12 அக்கௌண்ட்டை முடிக்கணும். நம்ம 31/12 அக்கௌண்ட்டில் முடிக்கும் போது இது இன்னும் அப்ரூவல் தராமல் இருக்கிறதுனால அவர்கிட்ட தான் குட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இந்த சேல்ஸ் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இது வந்து சேல்ஸ்னு அக்கௌண்ட் நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்டதுனால இந்த சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணோம். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட், அதாவது 4வதுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்டி அக்கௌண்ட். பார்ட்டினா இந்த இடத்துல கஸ்டமர் அக்கௌண்ட் ஒரு 20,000. ஓகேங்களா? அப்போ இந்த அக்கௌண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிவர்ஸ் என்ட்ரியை வந்து இந்த 20,000 போட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அவருக்கு நமக்கு கணக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த 20,000 யார்கிட்ட இருக்குது? இன்னும் அப்ரூவ் பண்ணல இன்னும். ஆனால் இப்போ குட்ஸ் யார்கிட்ட இருக்குது? குட்ஸ் இன்னும் ஸ்டில் வித் கஸ்டமர். அப்போ நம்ம என்ன பண்ணுது? ஸ்டாக் இல்லையா? ஸ்டாக் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் எடுக்கும்பொழுது இதுக்கு ஒரு ஜேர்னல் எழுதும்போது ஸ்டாக் வித் க்ளோசிங் ஸ்டாக் வித் கஸ்டமர் டெட்டார் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுட்டு 20,000 இங்கே போடணும். ஓகேங்களா? இங்கே 20,000 போடணும். ஆனால் இங்கே 20,000 போட்டிங்கன்னா ஜேர்னல் ரேட்டு, ஆனால் 20,000 போட்டிங்கன்னா கணக்கு தப்பு. ஏன் தப்பு சொல்கிறேன் பாருங்க. இது முடிச்சுக்கிட்டோம். இதுக்கு வந்து ரிவர்ஸ் என்ட்ரி எழுதிட்டோம். ஆனால் ஸ்டில் வந்து 20,000 கஸ்டமர் கையில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக் வித் கஸ்டமர்ஸ் 20,000
டு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம வந்து போட்டு வச்சிருக்கிறோம். ஓகே, ஆனால் இந்த 20,000 தப்புன்னு சொன்னோம். ஏன் தப்புனாக்கா எப்போதுமே நம்ம க்ளோசிங் ஸ்டாக் எடுக்கும்போது என்ன செய்யணும்? காஸ்ட் ப்ரைஸ், இந்த கான்செப்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ், ஜெனரல் கான்செப்ட், whichever is less. எது விலை கம்மியாக இருந்தோ அந்த விலையை தான் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம ஸ்டாக் வந்து வேல்யூ பண்ணும்போது ஸ்டாக் வேல்யூஷனில் வந்து வேல்யூஷன் ஆஃப் ஸ்டாக்ல காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க் ப்ரைஸ் whichever is less தான் எடுக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இது என்ன 20,000ன்றது இது வந்து சேல் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய் இருந்ததுன்னா 133 ரூபா 33 காசு வந்து சேல்ஸ் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாயா இருந்ததுன்னா 133 ரூபா வந்து சேல்ஸ் ப்ரைஸ். அப்போ இங்கே சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ? இங்கே அவர்கிட்ட இருக்கிறது 20,000. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? அப்படியே போடுங்க, 20,000 into 100 divided by 133/33 போட்டு பாருங்க எவ்வளோ வந்து பாருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு 15,000 கிடைக்கும். அப்போ 15,000 தான் நமக்கு ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். ஆனால் அவர் விற்கும் போது அது 31/12க்கு பிறகு, அதாவது 31/12க்கு பிறகு அவர் அக்செப்ட் பண்ணிட்டார்னா நம்ம அவர்கிட்ட நம்ம வர வேண்டியது 20,000 வரும். அது வேற விஷயம். அப்போ திருப்பி நம்ம வந்து சேல்ஸ் வந்து நம்ம இது போடுவோம். பட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாக் எடுக்கும்போது 15,000 தான் போடணும். அதனால இந்த என்ட்ரி வந்து எப்படி போடணும்னாக்கா, க்ளோசிங் ஸ்டாக், அதாவது இன்வென்ட்ரிஸ் எப்படி போகிறோம், இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி வித் கஸ்டமர் 15,000 டு ட்ரேடிங் அக்கௌண்ட் 15,000. ஓகேவா? இப்படி தான் போகணும். இது மட்டும் தான் மாற்றணும். மற்றபடிலாம் எதுவுமே ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் அப்ரூவலில் வந்து திருப்பி சொல்கிறது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு சேல் அனுப்பணும் போதே சேல்ஸ் வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணிக்கணும், பார்ட்டியை டெபிட் பண்ணிக்கணும். அவர் அக்செப்ட் பண்ணிட்டார்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது நோ என்ட்ரி. அக்செப்ட் பண்ணால் ரிட்டர்ன் பண்ணார்னா அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி. டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு, ஹையர் அமௌண்ட்டாக இருந்தால் எகைன் பார்ட்டியை டெபிட் பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டுக்கு. அதை வித்த அமௌண்ட்டோட கம்மியாச்சுன்னா பார்ட்டியை வந்து கிரெடிட் பண்ணிட்டு நம்ம சேலை வந்து டெபிட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இயர் எண்டிங்கில் அக்கௌண்டிங் க்ளோசிங் பீரியடில் ஸ்டாக்கு யார்கிட்ட எதுன்னு பாருங்கள். டில் வந்து அவர் பீரியடுக்குள்ளே இருந்ததுனாக்கா, இன்னும் பீரியட் வந்து அவர் கன்ஃபர்மேஷன் டைம் இருந்ததுனாக்கா அதை வந்து அந்த சேலை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கு க்ளோசிங் என்ட்ரி எடுத்துக்கிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு எடுத்து போயிடணும். அவ்வளோதான். பார்ட்டி நம்ம எதுவும் டெபிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ரொம்ப 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 சிம்பிளானது. சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் ரிட்டன் பேசிஸ், ஒன்றுமே இல்லாத சம்பது, ரொம்ப சிம்பிளான கிடையாது. சம்பளம் போட்டு பாருங்கள். புரியுதுங்களா? ஓகேவா? உங்கள் புக்கில் போட்டது பாருங்கள். ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு 1 lakh வந்துடுது, அதை போட்டுறாங்க. அடுத்து ரிட்டர்ன் வந்து 40,000 ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ரிட்டர்ன் இன்வெர்ட் அக்கௌண்ட்டாக ரிட்டர்ன் இன்வெர்ட் போடலாம், இல்லை இது வந்து சேல்ஸ்னே இருக்கணும் போட்டுடலாம். ஏன்னா சேலில் தான் குறையுது இல்லை, சேல்ஸ் அக்கௌண்ட்டும் போடலாம். அடுத்தது மறுபடியும் 20,000 வந்து அக்செப்ட் பண்ணி ட்ரேட் ரிசீவபிள், இது வந்து ரிவர்ஸ் என்ட்ரி. 40,000 அக்செப்ட் பண்ணாரு, அது நோ என்ட்ரி. சேல்ஸ் வந்து இன்னும் ஸ்டாக் கையில் இருக்குது, 31/12 அன்னைக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணலை, அதனால் இந்த சேல்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுறோம். சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டாட்டு ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகே, இதை வந்து ஸ்டாக்கை வேல்யூஷன் பண்ணுறோம். வேல்யூஷன் ஆஃப் ஸ்டாக் வேல்யூஷனு, இன்வென்ட்ரிஸ் வித் கஸ்டமர்ஸ் ஆன் சேல்ஸ் ரிட்டர்னு 15,000, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு 15,000 போட்டு முடிச்சுட்டாங்க. இந்த நோட்டு 3ன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டினது தான். ஓகேவா? ரைட். சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் வந்து சிம்பிள் கணக்கு, அதனால் ஒரே ஒரு இதோட முடிச்சுக்கிறேன். இந்த டுட்டோரியலில் சஜஷன்ஸ் கரெக்ஷன் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி malleni@gmail.com. இந்த டுட்டோரியலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. உங்களுக்கு என்னோடய டுட்டோரியல் அடிக்கடி கிடைக்கணுன்னாக்கா, உடனடியாக கிடைக்கணுன்னாக்கா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அக்கௌண்டிங் ஃபார் ஸ்பெஷல் டிரான்சாக்ஷனில் சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் அப்ரூவல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.